எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்கறதுக்கு எனக்கு முருகரை கும்பிட்டுட்டு வரக்கூடிய ஓட்டு எனக்கு தேவையில்ல. நான் முருகரை எப்போதும் வணங்குறேன். எலெக்ஷன் டைம்ல எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவர் ஃபாலோ பண்ணாரு. ஸோ விஜய் வந்து திருச்சி போனவர் வந்து எல்லா ரிலீஜியஸ்க்காகவும் போனாரு. ஓகே. விஜய் வந்து ஒரு மதத்த தூண்டி அந்த மதத்துல இருந்து அவர் அரசியல் கொண்டு வருவாரு அப்படியான பெர்சன் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா, ஆஸ் அ சினிமா பெர்சனா பொதுமக்களோ இல்ல காமன் பெர்சனோ எதை விரும்புவாங்களோ அதை பண்ணுவாரு. ஓகேவா? அதோட பின்விளைவு எப்படிப்பட்ட எதிர்விளைவை குடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. இப்ப நான் இத பண்றேனா, அப்போ அது மூலமா எல்லாரோட அட்டென்ஷனும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்க முடியுமா? நான் அத பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்ல பண்றாரு. என்னன்னா அதோட வந்து ஒரு கட்டத்துல அது என்ன மாரியான ஒரு விஷயத்த உருவாக்கும்னா, அப்போ அடுத்து ஸ்டாலினையும் கோயில நோக்கி நகர்த்தும். அடுத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் கோயில நோக்கி நகர்த்தும். கோயிலுக்கு போறவங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு பாசிட்டிவா அமையும். பிஜேபிக்கு பாசிட்டிவா அமையுங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு எதிர்மறையான விளைவை குடுக்கும். நம்ம வளர்ச்சிய பத்தி பேசி ஓட்டு கேட்கோம். நான் பாலம் கட்டினேன், நான் அணை கட்டினேன், நான் தான் விவசாயிகளுக்கு இந்த இது குடுத்தேன், நான் தான் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணேன், நான் தான் இந்த காலேஜஸ கட்டுனேன் அப்படின்னு ஓட்டு கேட்ட ஒரு நடைமுறை மாறி, நான் தான் இந்த கோயில் கட்டினேன், நான் தான் குடமுழுக்கு பண்ணேன், நான் தான் வந்து இதை பண்ணேன்ட்டு கோயில் சார்ந்து பேச ஆரம்பிச்சிரு